பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை 3வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்படுவதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் தொழிற்சங்க ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. காலவரையறையற்ற தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஒன்றியத்தின் தலைவர் எட்வர்ட் மல்வதகே தெரிவித்தார். தங்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு பதிலாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரம் தொடர்பில் வினவுவதற்காக உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்லவுடன் தொடர்பினை ஏற்படுத்துவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. மலேசியாவில் தொழிலுக்கு சென்று பல்வேறு இன்னல்களை அனுபவித்த புத்தளம் பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். புத்தளம் தில்லையடியைச் சேர்ந்த திருமணமான 24 வயதுடைய குப்பன் லட்சுமி புஷ்பகுமாரி என்பவரே மலேசியாவில் இன்னல்களை அனுபவித்துள்ளவர் ஆவார். විදියක් නැතුව කිය